நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைடு ஹெல்த் சயின்சஸ், சென்னை, சேலம், பாண்டிச்சேரி. பாஜகவின் அடிமட்ட தொண்டனாக இருந்து அக்கட்சியின் தேசிய தலைவர் என்ற உயரத்தை எட்டியிருக்கும் நிதின் நபீன் முன்பிருக்கும் சவால்களை விரிவாக பார்க்கலாம். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரதிய ஜனதா பார்ட்டி, பாரதிய ஜனதா பார்ட்டி. பாஜக தேசிய தலைவராக போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்ட நிதின் நபீன் டெல்லியில் பாஜக தலைமை அலுவலகத்தில் பிரதமர் மோடி முன்னிலையில் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். भारतीय जनता पार्टी के नए राष्ट्रीय अध्यक्ष के रूप में श्री नितिन नबीन जी को नाम की घोषणा करता हूं. मैं उन्हें इस अवसर पर हार्दिक बधाई देता हूं तथा निर्वाचन प्रमाण पत्र प्रदान करता हूं. धन्यवाद. भारत माता की जय. நிதின் நபீனை பாஜக தலைவருக்கான இருக்கையில் அமர வைத்து அவருக்கு இனிப்பை ஊட்டி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் பிரதமர் மோடி. பாஜகவில் அடிமட்ட தொண்டனாக களப்பணியை தொடங்கிய நிதின் நபீன் இப்போது அக்கட்சியின் தலைவர் பொறுப்புக்கு வந்ததை மெச்சும் பாஜகவினர் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். अनुरोध करता हूं कि वो अपने नए अध्यक्ष जी का आदरणीय और अपने इस चुनाव के प्रमुख रहे डॉक्टर लक्ष्मण जी का विशेष धन्यवाद करते हुए उनको भी नम्र अनुरोध करता हूं. 45 வயதாகும் நிதின் நபீன் பாஜகவில் குறைந்த வயதில் தலைவர் பதவியை எட்டிய பெருமையை தனதாக்கியுள்ளார். பாஜக மூத்த தலைவர் நவீன் கிஷோர் பிரசாந்த் ஷின்காவின் மகனான நிதின் நபீன் தந்தை மறைவுக்கு பிறகு 2006 பாட்னா மேற்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வெற்றியை வசமாக்கினார். அதன் பிறகு பாங்கிப்பூர் தொகுதியில் போட்டியிட்டு 4 முறை வெற்றி பெற்றிருக்கிறார். களப்பணி, மக்கள் சந்திப்புகளால் பாங்கிப்பூர் தொகுதியை பாஜக கோட்டையாகவே வைத்திருக்கிறார். தொகுதியில் மட்டுமல்ல, பீகாரிலும் கட்சியை அடிமட்ட அளவில் வலுவாக்க பணியாற்றியவர். 2023 சத்தீஸ்கர் சட்டப்பேரவை தேர்தல் பாஜகவுக்கு சவாலாக பார்க்கப்பட்டது. அந்த தேர்தலில் பாஜக இணை பொறுப்பாளராக பணியாற்றிய நபீன் பாஜகவை வெற்றி பெற செய்தார். 2025 பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக கூட்டணி அமோக வெற்றியை வசமாக்கியதற்காக அவரது பணி பாராட்டப்பட்டது. 5 முறை எம்எல்ஏ, மக்களை களத்தில் சந்தித்து கட்சியை வலுவாக்குவதில் அசாத்திய திறமை, தொண்டர்களை வழிநடத்துவதில் தனித்துவம், அரசியல் வாழ்க்கையில் எவ்வித சர்ச்சையிலும் சிக்காதவர், பிரதமர் மோடியிடம் நற்பெயர் என பாஜகவின் நட்சத்திரமாக ஜொலித்த நிதின் நபீன் இப்போது பாஜகவின் எதிர்கால நட்சத்திரமாக பணியை தொடங்கியிருக்கிறார். மிகுந்த தொலைநோக்கு பார்வையோடு சிந்திக்கும் பாஜக முக்கிய தேர்தலுக்கு முன்பாக கட்டமைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் அனுபவத்தையும் இளமை ஆற்றலையும் கலக்கும் வகையில் தலைவர் பதவிக்கு இளம் தலைவரை கொண்டு வந்திருக்கிறது. இப்போது பாஜகவின் நிதின் நபீன் சகாப்தம் தொடங்கியிருக்க அவருக்கு இருக்கும் சவால்கள் குறித்த பேச்சும் அரசியல் அரங்கில் அதிகமாக பேசப்படுகிறது. அந்த வகையில் முதல் பல பரீட்சையாக ஆண்டு தொடக்கத்திலேயே தமிழ்நாடு, மேற்கு வங்கம், கேரளா, அஸ்ஸாம் மற்றும் புதுச்சேரி மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்கிறது. இதில் தமிழ்நாடு, மேற்கு வங்கம், கேரளா பாஜகவுக்கு சவால்கள் நிறைந்த மாநிலங்களாகவே இருக்கின்றன. அங்கு பாஜக பலத்தை அதிகரிப்பதும் வெற்றியை வசமாக்குவதும் நிதின் நபீனுக்கு முக்கிய சவாலாகவே இருக்கிறது. பாஜக தலைவராக தொடக்க உரையிலேயே பாஜக தொண்டர்கள் கடினமாக உழைத்து மேற்கு வங்கம், தமிழகம் உள்பட 5 மாநில தேர்தலில் பாஜகவை வெற்றியடைய செய்வார்கள் என நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார் நிதின் நபீன். இப்போது பாஜகவின் கட்டமைப்பு வலிமையை அவர் எப்படி தேர்தல் வெற்றியாக மாற்றப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பே அதிகமாக எழுந்திருக்கிறது. நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைடு ஹெல்த் சயின்சஸ், சென்னை, சேலம், பாண்டிச்சேரி.